அம்மா இன்னும் உனக்கு சோகமா? பின்ன இருக்காதாடி, உன் நிலைமைய பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குதுடி கௌசி. விடுமா, எல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு பிடிச்சதானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் நல்லா இருக்கேன், சாப்பிடு. இங்க அந்த அத்தை வைக்கிற குழம்பு, அதான் என்னோட மாமியார் வைக்கிற குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்குமா. நீ சாப்பிட்டு பார்த்தேன்னு வை, உனக்கே ஆசை ஆசையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னா பார்த்துக்கோயேன். பேசாம இரு கௌசி, எனக்கே வயிற்றுச்சலா இருக்கு. ஏண்டா அப்படியெல்லாம் நடக்குதுன்னு. என் பிள்ளைனை எப்படி எப்படி கட்டி கொடுக்கணும் இடத்துல நினைச்சேன். என் பிள்ளை கார்ல தான் போகணும், என் பிள்ளை கார்ல தான் வரணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், ஹனிமூனுக்கு அங்கங்கன்னு வெளிநாட்டுக்கு போகணும், அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும், என் பிள்ளை ஜம்முன்னு இருக்கணும், வீடு அப்படி இருக்கணும், உட்காந்து எடுத்த விட்டு எழுந்திருக்க கூடாது, என் பிள்ளைக்கு எல்லா வேலையும் யாராவது செஞ்சு கொடு, அப்படியெல்லாம் நினைச்சுண்டி கௌசி. கடைசியில இப்படி அடியும் வாழ்க்கை அமையணும். மா, என்ன பண்றது, விதி விளையாடுது. நீ ஒன்று நினச்ச, தெய்வம் ஒன்று நினச்சிச்சு. இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நல்லா ஏற்றுக்கணும்மா. இதுவே வேற மாப்பிள்ளையா இருந்து இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருந்துச்சுன்னு வையி, கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறவே மாட்டேன், ஏற்றுக்கிறவே மாட்டேன். நான் பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பேன். எனக்கு பிடிச்ச பையன்மா, நான் பழகின பையன்மா. அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை. என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் வச்சாலும் அவன் கூட தான் நான் வாழுவேன். அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விடுமா, எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு கஷ்டப்பட்டோம்னா நாங்கள் ஒரு காலத்தில் நல்லா இருப்போம். சரியா? அவங்க தம்பியை கஷ்டப்பட்டுக்கு டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவன் படித்து ஒரு வேலைக்கு போயிட்டான்னு வை, இவங்க கஷ்டம் எல்லாமே தீந்துரும். நீ அப்படி சொல்ற? அவன் நல்லவனாடி, வந்திருக்கானா? வந்தாம்மா, நல்லவனா தான் இருக்கான் பார்க்கறதுக்கு. என்னமோம்மா, நல்லபடியா இருந்தா சரிதான். ஆனாலும் கொஞ்சம் எனக்கு பயமாதாம்மா இருக்கு. நீ எதுக்கும்மா பயப்படுற? வீடு பார்த்துக்கலாம். அது எப்படி கௌசி பேசாம இருக்கிறது? மா, என்ன பண்றது, விடுமா. திரும்ப திரும்ப யோசிச்சு ஒன்றும் ஆக போகாது. சாப்பிடு. எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்க, அதுவும் ரெண்டாவது தடவை வந்திருக்கல. முதல்ல சொல்லிட்டேன். மா, சாப்பிடுமா. அன்னைக்கு வந்துட்டு சாப்பிடாம போயிட்ட, இன்னைக்காவது சாப்பிடு. வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் வரியா? ஏதாவது உனக்கு சாப்பாடு ஏதாவது சமைச்சிருந்துருக்கலாம். நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வந்து நிற்கிற. உன் மேலே கோவப்பட்டதுக்கு ரொம்ப சாரிம்மா. பரவாயில்லடி, சாரின்னா எதுக்கு சொல்கிற? என் பிள்ளை தானே கோவப்பட்ட, அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன். சரிம்மா, பெருசாக எடுத்துக்கலாம், சந்தோஷம்தாம்மா. கௌசி, எங்கே உங்கள் வீட்டுக்காரு? தெரியலம்மா, இங்கே தான் இருந்தான். எல்லாரும் உனக்கு நல்லா தானம்மா பேசுகிறாங்க. அவங்களே தான் சொன்னாங்களேம்மா, அரவிந்த் தான் சொன்னானே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டே இருக்க? ஆமாம், அன்பு அண்ணாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடி. இன்னைக்கு தான் அன்பு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறா, அன்பும் அண்ணனும். ஐயோ, என்னம்மா சொல்கிற? நிஜமாவா? அவங்க அம்மா வந்து கூப்பிட்டாங்களா இல்லை நீங்களா அமுச்சு வச்சிங்களா? மா, இப்போ அன்பு நல்லா வச்சிருக்கியா? ஆமாம் கௌசி, அவளை நான் எதுவுமே திட்டுறதெல்லாம் கிடையாது. பாவம், சே, ஏன்டா அவ்வளோ நாள் திட்டணும்னு அவளை நினச்சிட்டு இருந்தேன்டி. இப்போ தான் தெரியுது அவளோட குணத்தை பற்றி. அவங்க அம்மாலாம் வந்தாங்களா, இருந்தாலும் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு கோவமாக தான் வந்துச்சு. பிடிச்சி திட்டி தான் விட்டேன் வெளியில் போக சொல்லி. அப்புறம் அன்பு ஒரு செகண்டு சொல்லி அழுதா. அப்புறம் எனக்கு மனசே இறங்கிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு விருந்து சமைச்சு வச்சு எல்லாம் பண்ணி தான் அமுச்சு விட்டேன். அப்படியாம்மா? சந்தோஷமா இருக்குமா அண்ணனும் அன்பு அங்கே போனது. அன்பு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம் அங்கே போகலை அப்படின்னு. அது சரி, நீயும் அரவிந்தும் எப்போ வரீங்க? வரோம், இப்போ தானே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். சண்டே பார்த்து வர்றோம்மா. வரும்போது சொல்லுடி, ஞாயிற்றுக்கிழமை வாக்கில். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏமா சாப்பாடை வச்சுட்டே உட்காந்துருக்க? சாப்பாடு நல்லா இல்லையா? இல்லையே, நல்லாதாம்மா இருக்கு. நான் சாப்பிட்றேன். ஏமா கௌசி, அம்மாக்கு சாப்பாடு பிடிக்கலையா? இல்லத்த, அப்படிலாம் அம்மா சொல்லவே இல்லை. பிடிச்சிருக்கு. அம்மா என் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்களா, அதனால சாப்பிடாம அப்படியே வச்சிருக்காங்கத்த. சாப்பிடுமா. அப்பளம் எது பொரிச்சிட்டு வருவா? வத்தல் பொரிச்சு தான் வச்சிருக்கேன். வேற ரவுண்ட் அப்பளம் எதுவும் வேணுமாம்மா உனக்கு? இல்லை, எதுவும் வேணாம். அம்மா சாப்பிடுவாங்க, விடுங்க. நீ சொல்லுமா முல்ல. வேணாம்மா, பரவாயில்ல. சாப்பாடு இங்கே சமைக்கிற மாதிரி இருக்காது, ஏதோ உங்க டேஸ்ட்டுக்கு வராது. யார் சொன்னது அத்தை? நீங்க எவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்க தெரியுமா?
இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அன்னைக்கு பருப்பு குழம்பு வச்சிருந்தீங்க பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டு. அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தேன் நான். ம், சரிம்மா சாப்பிடு. ஆ, ஏ அருவி, சொல்லுடி. எத்தனை நாளாச்சுல நம்ம அது மாதிரி நம்ம வீட்டில் உட்காந்து? ஆமா, ஒரு 5-6 மாசம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும்ல. ஏமா 5-6 மாசம் இருக்குமா? ஆ, இருக்குண்டி, 5-6 மாசம் தான் ஆயிடுச்சு. இங்க பாருங்க பெரியம்மா. என்ன மாருவி, இந்த மாதிரி கோழி கட் பண்றதெல்லாம் எனக்கு வரவே மாட்டேது பெரியம்மா. அங்கே நாச்சியமா எதுவும் சொல்லுமோ வைக்குமோன்னு ஒரு நாள் கட் பண்ணலான்ட்டு மல்லிகா கிட்ட இருந்து வாங்கினேன் பார்த்துக்குங்க. நான் ஒரு பக்கம் கட் பண்ணா அது ஒரு பக்கம் நொழுக்கு நொழுக்குன்னு போயிட்டு இருந்துச்சு. ஐயோ, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது மல்லிகான்ட்டு கொடுத்துட்டேன் அவியல்கிட்ட. ஏண்டி கேட்குற, நானும் முள்ளைய தத்துட்டோன்னு ஒரு நாள் அப்படிதான் பண்ண போனேன். நமக்கே சுத்தர செட் ஆகல. கவுத்த குடு லூசு, ஒண்ணுமே உனக்கு தெரியல, அதுல வேற நான் செய்யறேன் ஆளுக்கு முன்னாடி தூக்கிடுற அப்படின்னு சொல்லி திட்டினா பாத்துக்க. அந்த ஆக்கில் அப்படியே கொடுத்துட்டோம்ல. இதெல்லாம் உடனே வராதுமா, அடுத்தடுத்து செய்ய செய்ய உங்களுக்கு வந்துடும். எடி பெரியம்மா, உனக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணாங்க? எங்க அம்மா நேத்தே எல்லாமே செஞ்சிடுச்சு. இன்னைக்கு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு போயிட்டு கடையில் போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரேன்னு போச்சு. இறாலா என்னன்னு தெரியலடி. அது பாட்டுக்கு ஒன்று செஞ்சுட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு பலகாரம் செய்யும், ஏதாவது ஒரு கறி எடுக்கும். டெய்லிக்கு ஏதாவது வேலை அதுக்கு. நான் இருக்க வரைக்கும் அப்படித்தான் செய்யுமா. நாங்கள் சாம்பார் தாண்டி கேட்டோம். எங்கள் அம்மா பாரு சொல் பேச்சே கேட்கல. அது பாட்டுக்கு நான் எடுத்து தான் தீருவேன்னு சொல்லி போயிட்டு அப்பாவை கறி வாங்கிட்டு வர சொல்லிடுச்சு. இங்கே பார்த்தா 2 கோழி டொமில் டொமில் நடிச்சிருச்சு. எத்தனை நாள் கழிச்சு நீ வந்திருக்க, அப்புறம் உன் மேலே பாசம் இருக்குமா இருக்காதான்? ஏன் பெரியம்மா? ஆமா அருவி, பிள்ளைக்காக இந்த கோழி விட்டு வைக்கணும்னு விட்டுலாம் வச்சிருந்தேன். அவள்கிட்ட நான் சொல்லலை, கோழி இல்லைன்னு தான் அவன் நினச்சிட்டு இருந்தா. அப்பா, கூட்டாளிங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்களாடி? ஏன் அப்பதா, உனக்கு பொறாமையா இருக்குமே நாங்க 2 பேரும் சேர்ந்தது? இருக்காதா பின்ன, இத்தனை நாள் பார்க்காம கூட பேசாம கூட இருந்தாளுங்க. அருவி, நல்லா இருக்கியா அப்பதா? நான் நல்லா இருக்கேன்டா கண்ணு, நீ எப்படி இருக்க? உன் பிள்ளை எப்படி இருக்கு? 2 பேருமே நல்லா இருக்கும் அப்பதா. நீ கூட என்ன பார்க்கவே வரமாட்டேங்கிறல்ல அப்பதா. உன் பேத்தியை மட்டும் சைடு வாக்கில் போய் பார்க்கறதானே. நீ வேணா கேட்டு பாரு அவகிட்ட, நான் எங்கே அவளை போய் பார்க்குறேன்னா என்னன்னு. நான் போகிறதே இல்லைத்தா, அவள் சும்மா தான் சொல்லியிருப்பா. நீ வேணா கேளு. நீ தான் முன்னாடிலாம் போய் பார்த்தியா? எனக்கெல்லாம் நியூஸ் வந்துச்சு அப்பத்தா என் வீட்டுக்கு. அதே 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததுட்டி. அதுக்கப்புறம் நான் பார்க்கவும் போகல, ஒன்றும் போகல. கேட்டு பாரு அவகிட்ட வேணா. சரி அப்பத்தா, முன்னாடி பார்த்தது தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னையெல்லாம் ஒரு நாள் கூட பார்க்கல. வா, வீட்டு பக்கம் 1000 கன்று இருக்கும் நாச்சியம்மா கன்று. நான் எங்கிட்ரி வர்றது சொல்லு? அது என்னவோ உண்மைதான் அப்பத்தா. ஏத்தா, ஏய் ஏண்டி போண்டா செஞ்சமே அருவிட்ட கொண்டாந்து கொடுத்தீலாட்டி? ஆமால்ல, அப்பத்தாக்காது என் மேல பாசம் இருக்கு. ஆனா உனக்கெல்லாம் ஒரு துளி கூட இல்லடி அறிவன்பு. ஏய் அப்படியெல்லாம் இல்லை, நான் மறந்தே போயிட்டேன் தெரியுமா. இல்லைன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்காம என்ன. அப்பத்தா ஞாபகப்படுத்ததுன்னா ஞாபகமே வருது. அதான் சொல்றேன், உனக்கெல்லாம் எங்கடி ஞாபகம் இருக்கு? என் ஞாபகம் எங்க பெரியமாக்கு கூட தான். ஆத்தா, நான் என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்கடியே? உனக்கு கொடுக்காம நான் யாருக்கடி கொடுப்பேன்? அங்க 5-6 கடந்துச்சு எம்மா, அவளுக்கு எடுத்தாந்து கொடுப்பா. மறந்துலடி போயிட்டு என்னையும் பெரியவான்னு சேர்த்துக்கிற பத்தியா? இல்ல பெரியம்மா, நான் சும்மா எல்லாத்துக்கும் உங்களை வம்பிழுத்தேன் பெரியம்மா. அப்புறம் என்னையும் சேர்த்து சொல்ற? உன் கூட்டாலே மறந்துட்டா என்னைய சொல்றியம்மா நீ. நீ இரு, குழம்பு வச்சு நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு என்ன, இருந்துட்டா போச்சு. அவ வாயில ஒரு வார்த்தை வருதான்னு பாருங்க பெரியம்மா. ஏ அருவி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்னையவே நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ அப்பத்தா, போய் போண்டா எடுத்தாந்து கொடு அவளுக்கு. எங்க அப்பதாக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க. சொன்னாலும் தப்பு, சொல்லணும்னாலும் தப்பு. ஐயோ, நீங்க மேடம் ஒன்றும் சொல்ல வேணாம், அதுவே போதும். ஆத்தா முத்தலகு, ஒரு ஆழமா அறிஞ்சிட்டு உட்காந்துருக்கியே, நான் சத்தோட அறியவா? வேண்டாம்மா, நீ எவ்வளோ இருக்கு? ஒரு கோழி ஃபுல்லாக அரிஞ்சு முடிச்சுட்டே, இந்த கோழியை அரிஞ்சு முடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஏம்மா, நீ போயிட்டு தக்காளி வெங்காயத்தை நறுக்கி வைக்கிறியா? ஏம்மா, உன்னால முடியலட்டு சொல்லிட்டு நான் பார்த்து தரேன். ஐயோ ஐயோ, உனக்கு எதான் தெரியுமே, எத்தனை கோழினாலும் அசால்ட்டா அழி அறிவேன்னு. அதான் அப்போ அப்புறம் என்ன, எங்கள் அம்மா எல்லாம் அரிஞ்சிரும். இப்போ முதல்ல அருவிக்கு போண்டு எடுத்துட்டு வந்து கொடு. சரிட்டா, அந்த வேலையை ஒரு புத்தி மட்டும் உன்னை விட்டு போகவே இல்லையே. வந்ததும் ஆரம்பிச்சுட்டு அதை இடப்பத்தா இது இடப்பத்தான்னு. அப்பத்தா, இதெல்லாம் முன்னாடி மிஸ் பண்ணியிருப்பதானே? என் பேத்தி அதெல்லாம் சொல்லுவாளே, இப்போ சொல்றதுக்கு இல்லையே, வரமாட்டேங்கிறாளே அப்படின்னு மிஸ் பண்ணியிருப்பதானே அப்பத்தா? அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பதானே? பண்ணியா பண்ணலையா?
பண்ணி ஆவா உங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு. நான் புலம்புன புலம்பு எதெல்லாம் சொல்லுவா பண்ணுவா என் பேத்தி இப்ப இல்லையேன்னு எவ்வளவு புலம்பு புலம்புனேன்னு மட்டும் கேட்டு பாருடி. அதான் எனக்கு தெரியும். ஆமா போ போய் செய்யி. எடுத்துட்டு வரேன். ஏடி பாவம் அப்பதான் நிக்க விடுறியா அதேடி இதேன்னு. விடு விடு அதெல்லாம் அப்பதான் பாத்துக்கோ. அப்புறம் அருவி எந்த ஹாஸ்பிட்டல் நீ செக்கப் போற? வேற எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான். அருவி நீ அங்கே பாருத்தா, அங்கெல்லாம் நல்லா தானே செக்கப் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போற நீ? பெரியம்மா அதான் முடிவு பண்ணிட்டேன். நல்லா தான் பார்க்குறாங்க பெரியம்மா செக்கப்லாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தனியாருக்கு தான் கூப்பிட்டாரு அவர் கூட. நான் வேணாங்க இங்கேயே பார்த்துக்கல, இங்கேயே நல்லா தான் பார்க்குறாங்க, டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு அங்கே இங்கே போய்கிட்டேன்னு நான் சொல்லிட்டேன் பெரியம்மா. அப்பா கூட திட்டினாக பெரியம்மா. ஏமா நீ அங்கெல்லாம் போய் பார்க்குற, நல்லா செக்கப் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல, நீ தனியார் ஹாஸ்பிட்டலுக்கே போமான்னு சொன்னாங்க. நான் வேணாப்பான்ட்டு. எனக்கு தெரியும் இவ எதுக்கு வேணாம் அப்படின்னு. நான் எதுக்குடி எதுக்கு வேணான்னு? ஏ காசு தருவாங்கன்னு தானே. அடி பாவி அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. தனியாரில் பார்த்தா நம்ம காசு கட்டணும், கவர்மெண்ட் பார்த்தா அங்கே காசு கொடுப்பாங்கல்ல, அதுக்கு தானடி. உன் ஐடியாலாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? இப்போ புரிஞ்சு போச்சு. அதுக்காகலாம் இல்லடி, ஏன் வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இருக்கணும், இங்கே தான் நல்லா பார்க்குறாங்களே அப்படின்னு மட்டும்தான். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. சரியான ஆளுதான் நீ. அப்பதான் எங்கே போச்சு எப்பதா? ஏ வாரேண்டி, நான் என்ன உன்ன மாதிரி வயசு பிள்ளையா ஆடி ஆடி வாரதுக்கு? மெதுவா தானே வர முடியும். ஏண்டி அப்பத்தாவை போட்டு பாடா படுத்துற? இருக்க வரைக்கும் அப்பத்தாதான். அப்பத்தா அப்பத்தா அப்பத்தா. இவ அந்த கிளவிய கொல்லாம விட மாட்டா போல.